சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவரை 2 பேர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுகுறித்து செய்தியாளர் செந்தில் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். செந்தில், இந்த சம்பவம் நடைபெற்றது எப்படி? விவரங்கள் என்ன? சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக அளித்த புகாரின் பேரில் தற்போது கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் காவலர்கள், அதே போல அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களையும் தீவிரமாக ஆய்வு செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி தற்போது சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் அந்த பகுதியில், அதாவது இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படும் பகுதியில் செல்போன் சிக்னல்களையும் தற்போது போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் விடுதியில் தங்கியிருக்கும் மாணவி ஒருவர் தனது சீனியர் மாணவர் ஒருவருடன் நேற்று முன்தினம் இரவு சாப்பிட்டு முடித்துவிட்டு வாக்கிங் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது ஒரு மறைவான இடத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த 2 பேர் மாணவரை தாக்கி விரட்டிவிட்டு அந்த மாணவியை வீடியோ எடுத்து மிரட்டியதுடன் அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் நாங்கள் அழைக்கும் போதெல்லாம் வர வேண்டும் என மாணவியை மிரட்டி சென்றதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாணவி தீவிர ஆலோசனைக்கு பின் நேற்று கோட்டூர்புரம் உதவி ஆணையரிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் கோட்டூர்புரம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தற்போது தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தின் அனைத்து வாயில்களிலும் உள்ள காவலாளிகளிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது வெளியாட்கள், சந்தேக நபர்கள் எதுவும் உள்ளே வந்தார்களா, இந்த செயலில் வேறு ஏதாவது விடுதி மாணவர்கள் ஈடுபட்டார்களா என்பது தொடர்பாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் செல்போன் சிக்னல்களை ஆய்வு செய்யும் பணியும் நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த பகுதி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கண்காணிப்பு கேமராக்களையும் போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். இது மட்டுமின்றி தற்போது வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படும் மாணவிக்கு மருத்துவ பரிசோதனை செய்யவும் காவல்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான ஏற்பாடும் நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் தற்போது அது கல்வித்துறை சார்பிலும் தற்போது தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காவல்துறை தரப்பில் குற்றவாளியை விரைவில் ஓரிரு நாட்களுக்குள் பிடித்து விடுவோம் என உறுதியளித்திருக்கிறார்கள் காவல்துறையினர். செந்தில், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.